வணக்கம். நிஃப்டியோட நாளையோட அனாலிசிஸும் இன்னையோட ட்ரேட் பேட்டர்னையும் குயிக்காக பார்த்துடலாம். ஜனவரி 28க்கான ட்ரெண்ட் எப்படி இருக்கும், என்ன டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் 25 தான் நேற்றையோட வீடியோ. வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையும் தெளிவாக இதே தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த லெவல் இந்த ரேஞ்சில் 25,050ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறத நேற்றையோட வீடியோல சொல்லியிருந்தோம். 1 ஹவர் சார்ட்ல 25,050ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணாத பட்சத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி மேல இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் 25,230 வரைக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை கொடுத்துருந்தோம். ஓகே. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் அந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ண முடியலைன்னா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரலாம். 24,850யும் 770யும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நேற்றையோட வீடியோல. இன்னைக்கு மார்னிங் லைவ் அப்டேட்லயும் அதான் லெவல்ஸா கொடுத்துருந்தோம்ல. 25,330யும் 25,280யும் இந்த சப்போர்ட்டுக்கு மேல ஹோல்ட் பண்ண பட்சத்துல ஒருவேளை பிரேக் பண்ணி கீழே தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா 24,930 850ங்கிற இடத்துல டார்கெட்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரியும் இருந்துச்சு. நிஃப்டில மந்த்லி எக்ஸ்பைரி இருந்ததுனால ஒரு பெரிய ஒலாட்டாலிட்டி பார்க்க முடியுது. ஆனாலும் நிஃப்டி தொடர்ந்து இந்த லைன்லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரதும் அதை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போதும் இந்த லைன் ஒட்டியே தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில தான் நிஃப்டி இன்னைக்கு ஃபுல்லாவே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இந்த சப்போர்ட்டை நல்லாவே 1 ஹவர்ல ஹோல்ட் பண்ணியிருக்கு. 25,050 ரேஞ்ச 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நல்லாவே ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இந்த ரேஞ்சில் இந்த சப்போர்ட்லயே இருந்து பிரேக் பண்ணி கீழே வரதும் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மேலே போறதும் இந்த சப்போர்ட்லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஆனா இது வந்து இன்ட்ராடே லெவல்ல. பட் 1 ஹவர்ல பார்த்தோம்னா இது நல்லாவே ஹோல்ட் பண்ணி இருந்துச்சு. 1 ஹவர்ல பார்த்தோம்னா 1 ஹவர்ல இந்த ரேஞ்ச் நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம்ல ரேஞ்சு பிளஸ் லைவ்லயும் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் 25,050 இந்த ரேஞ்ச் 50ல இருந்து 30 இந்த ரேஞ்ச் சப்போர்ட் இருக்குல்ல. இதை நல்லாவே இன்னைக்கு நிஃப்டி ஹோல்ட் பண்ணிருக்கு. இதை பிரேக் பண்ணாலும் கூட இன்ட்ராடேல க்ளோசிங் கொடுத்தாலும் 1 ஹவர்ல அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஓகே. சப்போர்ட் ப்ராப்பரா அதில் எடுத்து அதில் ஹோல்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. கம்ப்ளீட் டேயுமே ட்ரேடிங் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஒரு 2:30 3 o'clock அப்புறமா தான் மூவ்மெண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. 2:30க்கு அப்புறமா தான் ஒரு ப்ராப்பரான மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகி இந்த சப்போர்ட்ல இருந்து நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் லெவல் இந்த என்ன பண்ணி பார்த்திருந்தோம், இந்த சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அப்படிதானே இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல டபிள்யூ பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எது வரைக்கும் பலன் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கொடுத்துருந்தோம். 25,230 அப்படிங்கிறது வரைக்கும் கொடுத்துருந்தோம். நிஃப்டி இன்னைக்கு 25,240 வரைக்கும் போயிருக்கு. இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி இது வரைக்கும் போயிருக்கு. ஆனா அந்த மூமெண்டம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது தான் நடந்திருக்கு. 233க்கு அப்புறமா தான் ஒரு நல்ல மூமெண்டம் நடந்திருக்கு. 230க்கு அப்புறமா தான் ஒரு நல்ல மூமெண்டமே மேல நோக்கி போயிருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. ஒரு ஒலாட்டாலான சைட்வேஸ். இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி ஒரு சைட்வேஸ்ல போயிடுச்சு. பட் ஆனா இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்கு. இதை பிரேக் பண்ணி கீழே போகல. இன்ட்ராடேல பிரேக் பண்ணியிருந்தாலும் கூட 1 ஹவர்ல பிரேக் பண்ணல. 1 ஹவர்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை இப்போ பார்க்க முடியுது. ஒரு ப்ராப்பரான ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான தொடக்கத்தையும் இப்ப பார்க்க முடியுது. ஓகே. இப்ப நிஃப்டி ப்ராப்பரா இதுல இருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான ஒரு தொடக்கத்தை காமிக்குது இப்போதைக்கு. இந்த ட்ரெண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும் பட்சத்துல ஒரு நல்ல டபிள்யூ பேட்டர்ன் ரிவர்ஸ்ல நம்ம மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கியே பார்க்கலாம். நிஃப்டி மேல நோக்கி போறதே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன். நம்மளோட டவுன் சைடு ட்ரெண்ட் வந்து டார்கெட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. 25,000 நம்மளோட டார்கெட் ஆகும். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கும் போது நம்ம மார்க்கெட் அடுத்த 25,000 போகும்னு சொல்லியிருந்தோம். அது வரை அதே மாதிரி 25,000 வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட டவுன் சைட் டார்கெட் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுல இருந்து கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் இனி அப்சைட் தான் போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் பழைய வீடியோல. ஓகே. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷனும் வந்திருக்கு. டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்பதான் ஒரு கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 25,600க்கு மேல ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல தான் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் ஒவ்வொரு தடவை மேல போகும்போதும் செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். தொடர்ந்து கீழே புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு என்ன பேட்டர்ன் இருக்கலாம்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆயிருக்குதுல, நாளைக்கு இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல ஓகே, இதை பிரேக் பண்ணி இதுக்கு மேல ஓப்பன் ஆனாலோ இல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாலோ நம்ம அடுத்த டார்கெட் டைரக்டா இங்க இருக்கும். 25,500 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 250 250 பிளஸ் 230 இன்னும் 250 பாயிண்ட்ஸ் வேணும். ஓகே. ஸோ 25,500 வரைக்கும்
500 ரேஞ்சை பார்த்து மார்க்கெட் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போகும் பட்சத்துல ஒரு ப்ராப்பரான டபிள்யூ பேட்டர்னா இருக்கும்ல. ஓகே, ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரே நிமிஷம். இந்த டபிள்யூ பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் இதுல வந்துச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, மறுபடியும் சப்போர்ட், இப்போ ப்ராப்பரான ரிவர்சல் வந்திருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து இதை பிரேக் பண்ணி மேல போகணும். போகும் பட்சத்துல இது வரைக்கும் போகலாம். 25,500 ரேஞ்சு நாளைக்கு டார்கெட்டா இருக்கலாம். ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, இன்னும் வந்து நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ன் கூட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எதனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம், இது வரைக்கும் தான் வரும். அப்சைடு வியூ வந்து இது வரைக்கும் தான் கொடுத்துருந்தோம். நேத்தியோட வீடியோல பார்த்தாலே தெரியும். இதோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் நிஃப்டி வந்து வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளோட ரேஞ்சா இருந்துச்சு. கரெக்டா அதுதான் வந்திருக்கு. ஓகே, அந்த ரேஞ்சில் தான், இந்த ரேஞ்சில் தான் அது முடிஞ்சிருக்கு. ஏன் அதுல கொடுத்துருந்தோம்னா, அது ஒரு நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் கூட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல ரெசிஸ்டன்ஸும் கீழே சப்போர்ட்டும் இதுல எடுத்து ப்ராப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதை பிரேக் பண்ணியிருந்தா இந்த சேனல் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இங்க வரைக்கும் வந்திருக்கலாம். ஆனா இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணி இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான ஸ்டார்டிங்கும் தெரியுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணணும். சேனல் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னா இனிமேல் இதை பிரேக் பண்ணி மேல போகணும். மேல போகும்போது நல்ல அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்மளோட இப்போதைக்கு டார்கெட் 25,500 தான். ஓகே, ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வருது, இல்ல அதுக்கு என்ன நடக்கணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணக்கூடாது. இருக்க உள்ளாடியே நிஃப்டி ஓப்பன் ஆகி இதுல ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் எந்த மாதிரி டைரக்ஷன்ல ஃபார்ம் ட்ரேட் ஆகலாம்னா, ஓகே, இந்த டபிள்யூ பேட்டர்ன் நடக்காம இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிஜெக்ஷனு, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுல பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா மறுபடியும் இதை ரிஜெக்ட் ஆகி சப்போர்ட்டுக்கே வரலாம். 25,050 தான் டவுன் சைட்ல மறுபடியும் நமக்கு ஒரு டார்கெட்டா இருக்கும். டவுன் சைட்ல இதுல ரிஜெக்ஷன் வரும் பட்சத்துல, ஓகே, இதில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா மறுபடியும் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுலயே இந்த சப்போர்ட்டையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி இப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி மூவ் ஆகி ஏதாவது ஒரு சைட்ல பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகே, டவுன் சைட்ல பிரேக் அவுட் இங்க வரைக்கும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அது நல்ல ஃபாலோ எடுத்து போயிடும். ஓகே, நாளைக்கு இதுலயே அப் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து முன்னாடி போகலாம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்னு, இந்த டபிள்யூ பேட்டர்னுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாளைக்கு இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிரும். மார்க்கெட் 25,500 வரைக்கும் நாளைக்கு போகும். இல்ல இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா, இதை தாண்டி போக முடியும், ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்ம சப்போர்ட்டான 25,050 நோக்கி நாளைக்கு மார்க்கெட் வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வியூ தான் நாளைக்கு. ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா 25,050, இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 25,500 ஒரு நல்ல ரேஞ்ச் மேல வரைக்கும் இருக்கு. ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, உங்களோட வியூஸ் ஏதாவது டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.